Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 478 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா ஏச போட்டு தள்ளுறதுக்காக ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதான் சைட்ல கத்தியோட நின்னுட்டு இருப்பானுங்களே அவனுக்கு தான். ஏன்டா இவ்வளவு லேட்டு சொங்கி பள்ளியிலான்னு வண்டியா திட்டுவானுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சட்டுன்னு ஆள் கிடைக்கணும்ல, இவங்க தான் சப்ஸ்டியூட் உடனே சீக்கிரம் போங்கடா வேலையை முடியணும்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதே நேரம் இங்க போன எபிசோடு லூஃபிக்கு எனர்ஜி ஹார்மோனை இவான் ஏத்தி விட்டான்ல. சோ பையன் வெறி புடிச்சு கத்திட்டு கிடந்தான். நீங்க எல்லாம் இன்னுமாடா ஓடிட்டு இருக்கான்னு கமெண்ட் பண்ணியிலே அதெல்லாத்தையும் நான் பார்த்தேன். லூஃபியும் கேட்டிருப்பான் போல. அதனால நீங்க கேட்ட கேள்வியில லூஃபிக்கு வெறி முத்தி போச்சு. இந்த டைம் கண்டிப்பா காப்பாத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இப்ப போய் மறுபடியும் அவன் சண்டை போட்டு அதுக்கப்புறம் பிளாட் ஆனான்னா அதுக்கப்புறம் எல்லாம் இதே மாதிரி எல்லாம் எனர்ஜி ஹார்மோனை கொடுத்தெல்லாம் எழுப்ப முடியாது. அதனால இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்காம்பான். ஏன்னா அந்த ஹார்மோனை அவன் பாடியில ஏத்தும் போது அவனோட மைண்ட அது ஏமாத்துதே தவிர அவன் பாடியில இருக்க டேமேஜஸ் எல்லாம் அது ஒன்னும் சரி பண்ணாது. சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் நான் விழ மாட்டேன், ஏசை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பான். பார்த்தா அவனை வெட்டுறதுக்காக ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. மறுபடியும் ஏச போட்டு தள்ள போறாங்க. நான் விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டே ஓடுவானா. இவானுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. என்னதான் இவன் லூஃபி கிட்ட பேசினாலும் அவன் இப்ப இருக்க நிலைமைக்கு எதையுமே கேட்க மாட்டான். அதனால இவான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன, அவனை மத்தவங்க யாருமே அட்டாக் பண்ணாம கூட இருந்து பாத்துக்கிறது. அதனால விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவான். நேவி ஆளுகெல்லாம் அவனை தடுக்கிறக்காண்டி இடையில வந்து நிப்பாங்களா, போற போக்குல மிதிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். சோ இப்படி அவன் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது நேவில இருக்க ஒரு ஆளை என்ன பண்ணுவான்னா, அவன் கையில வச்சிருந்த சாட்டையை வச்சு நம்ம லூஃபியோட கழுத்தோட லாக் பண்ணி புடிச்சு பின்னாடி எழுத்துருவான். அவனால ஒன்னும் பண்ண முடியல, ஏன்னா கழுத்திலேயே போட்டு லாக் பண்ணிட்டான்ல. இன்னொருத்த என்னடானா, நான் இப்பவே இவனை காலி பண்ணிடுறேன்னு ஜம்ப் பண்ணி வருவான். ஏண்டா ஏண்டா எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி 2 செகண்ட்ல சோழிய முடிச்சிட முடியுமா? நம்ம பையன் ஃபர்ஸ்ட் அந்த கத்தியை கொண்டு வந்தானே, அவனுக்கு நெஞ்சிலேயே ஒரு மிதி. அடுத்து ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போனால அவனையும் தூக்கிட்டு அவன் மேலேயே வீசுவான். ரெண்டு பேரும் இடிச்சு செதறிடுவானுங்க. சரி அப்பவாச்சும் சுத்தி இருக்கவனுங்க பயப்படுவானுங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. நாங்க நேவியோட பவர் என்னன்னு காட்டாம விட மாட்டோம், அதனால இந்த இடத்தை விட்டு ஒன்னால நகர முடியாது அப்படி இப்படின்னு வேற லெவல்ல பில்டப். லூஃபி மேல பாப்பாங்க, ஏச வேற போட்டு தள்ள போறானுங்க. அவனுக்கு செம்ம காண்டாவும். அந்த டைம் தான் நம்ம இவாங்கோ பின்னாடி இருந்து ஒரு ஜம்பா போட்டு வந்து டெத் விங் அட்டாக் யூஸ் பண்ணுவான். அப்படியே அந்த ரூட்டே கிளியர் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் இவான்னு சொல்லிட்டு மறுபடியும் குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிப்பான். இவ்வளவு நாள் அவன் ஓடினதை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா வால் ஏச சென்னையில எக்ஸிக்யூட் பண்றாங்க, நம்ம பையன் கோயம்புத்தூர்ல இருந்து ஓடி வர்றான். கரெக்ட் தானே? சோ இப்படி எல்லாரும் செதறி போய் கிடக்கும் போது ஒரே ஒருத்த மட்டும் அப்படியே வீரநட வெற்றி நட போட்டு அந்த புகைக்குள்ள இருந்து பயங்கர டெரரா வருவான். எல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த கோபி பையதான். அதாவது லூஃபிய தடுக்க போறானாமா. அட அவன் கோபி கூட இருக்கும்போது என்ன சொன்னா, நான் கண்டிப்பா ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவேன்னு. சோ அதுக்கான வேலை எல்லாத்தையுமே லூஃபி பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கான். கோபியும் நான் நேவில சேர்ந்து வேற லெவல்ல மாற போறேன், அதான் என் கனவுன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்ல அவன் மட்டும் லூஃபியை மீட் பண்ணலன்னா இப்ப இந்த இடத்துல அவன் நின்னுட்டு இருக்க மாட்டான். அதாவது நேவில ஒரு ஆளா. அதனால நேவி சோல்ஜரா இருக்கணும்னா நட்பு உப்பு சொப்பு எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரு நேர்மையான நேவி ஆளா இருக்கணும்னு சொல்லி அவனை அட்டாக் பண்றதுக்காக கண்ணில வெறியோட பாடியில ஃபயரோட லூஃபியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். அதாவது அவனை தடுக்கிறதுக்காக கொல்ல கூட தயாராயிட்டானாமா. அப்படியே கைய முறுக்குவான், கண்ணை திருப்புவான், பாடிய சிலுப்புவான். லூஃபி வந்த வேகத்துல கம் கம்னு சொல்லி இழுத்து மூஞ்சோட ஒரே ஒரு அடிதான். அந்த டைம் அவனுக்கு பேசிக்கிட்ட விஷயம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கோபிக்கு நேவி ஆளா இருக்கணும்னு ஆசை, அதுக்கப்புறம் அட்மிரல் ஆகணும்னு ஆசை. ஆனா அவனால அந்த மாதிரி மாற முடியுமான்னு ஒரு சின்ன டவுட். அதனாலதான் லூஃபி என்ன சொல்லியிருப்பான், நம்ம இப்ப இருக்கிறத விட அடுத்த டைம் மீட் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நீ நினைச்சதையும் சாதிக்க முடியும், நான் நினைச்சதையும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். சோ அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் இப்ப லூஃபியை தடுக்காம வந்திருக்கான். இப்ப அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா அதுக்கெல்லாம் லூஃபி எங்க டைம் கொடுத்தான். வந்த வேகத்துல மூஞ்சியே சப்புற அளவுக்கு ஒரு குத்து, அவ்வளவுதான் கீழே பேன்னு போய் விழுந்துருவான். அவன் பாட்டுக்கு அவங்க அண்ணனை காப்பாத்த குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். கோபி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லூஃபி இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டான். இப்பதான் அவனுக்கே புரியுது அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு. லூஃபியை தடுக்கணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு அப்புறம் தான் புரியுது. ஹெல்மப்போ படிச்சு படிச்சு சொன்னானே வேண்டாம் வேண்டான்னு, எங்க கேட்டான், வாங்கி கட்டிட்டு வாய பழந்துட்டு கிடக்குறான். இங்க லூஃபி மறுபடியும் ஏச நோக்கி தொண்டைகளிய கத்திட்டே ஓடுவானா. அங்க அட்டாக் பண்றதுக்கெல்லாம் எய்ம் வச்சிருவானுங்க. கரெக்டா வந்துட்டேன்னு பக்கத்துல போகும்போது படால்னு ஒரு பிளாஸ்ட். யாரு பண்ணிருப்பான்னு பார்த்தா அந்த குமா கூட்டம். அவனுங்க வழக்கம் போல லூஃபியை ஸ்கேன் பண்ணி மங்கேடி லூஃபி 300 மில்லியன் பெரிஸ், இவனை டெர்மினேட் பண்ணணும், வாயில கையில மூக்குல மூஞ்சிலேன்னு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் லேசரை வர வச்சு பயங்கரமா எய்ம் வச்சு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவானுங்க. அந்த டைம் தான் இடையில யாரோ வந்து தடுப்பாங்க. வேற யாரு, நம்ம போவா தான். அவ வந்து குறுக்கு நின்ன உடனே அவளை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, போவா ஹன்காக், இவ 7 வார்லார்ல ஒருத்தி, இவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் ஆயிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் போவா, ஏதோ அவங்க ஆளையாச்சும் அட்டாக் பண்ண முட்டாயிலேன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க இவாங்கோவால நம்ப முடியல, ஏன்னா இவன் பைரட் எம்பரஸ், இவளை எப்படா நீ உன் பக்கம் கரெக்ட் பண்ணி வச்சேன்னு. அங்க அவளுக்கு ஆனந்த கண்ணீர். லூஃபி மறுபடியும் இவ பேரை சொல்லிட்டான்னு. எந்த நேரத்துல என்ஜாய் பண்ணுன்னு இவளுக்கு வேற விவஸ்தையே இல்ல. ஒவ்வொரு டைமும் நம்ம பையன் ஹன்காக்கு ஹன்காக்குன்னு கூப்பிடும் போது மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளை
வவான்னு பறகுது. பட்டர்ஃப்ளை ஏன்டா வவால மாதிரி பறகுது? கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளை. இவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பார்த்த அந்த குமா பவா ஹன்காக் வழிய விடுங்க இல்லனா வாயிலேயே மிதிப்போம் பாங்க. அவ்வளவுதான் அவளுக்கு செம்ம காண்டாயிரும். பின்ன லூஃபி அவன் பேரை சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்கும்போது திடீர்னு இவனுங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டானுங்கல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா லூஃபி கூப்பிட வேண்டிய பேரை நீ கூப்பிடுவேன்னு சொல்லி ஓங்கி மண்டையில ஒரு மிதி பாதி மூஞ்சே கல்லா மாறிடும். மொத்தத்துல அவங்களை இவ பாத்துக்குவான்னு வைங்களேன். அதே நேரம் அகைனுவ காட்டுறாங்க. அவன் ஒயிட் பியர்டு வயிற்றுலயே வச்சு கிண்டுன்னு கிண்டிட்டான்ல. ஆல்ரெடி அவர் முடியாம இருந்தாரு. இந்த டைம்ல மறுபடியும் வேற அடிச்சிட்டானு இல்ல. சோ ஒயிட் பியர்டு ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அப்போ மார்க்கோ போய் எப்படியாச்சும் காப்பாத்தலான்னு பாப்பான். பார்த்தா மறுபடியும் கிசரு அவனோட லைட்டை வச்சு அட்டாக் பண்ணி அவனை கதற விடுவான். என்ன தம்பி சேஃப்டியா இருக்காம இவ்வளவு கேஷுவலா இருக்கியன்னு இதுல வேற கிண்டல் பண்ணுவான். இன்னும் 2 அடிய போட்டானா நீ பாட்டுக்கு படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் குடு 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 குடுன்னு ஒயிட் பியர்டை காப்பாத்ததான் ஓடுவானே தவிர இவனை கண்டுக்கவே மாட்டான். ஆனா அவன் எப்பவுமே நீ நினைச்ச மாதிரியே நடக்காது மார்க்கோ, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு, அதனால அவசரப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மார்க்கோவை டப்புன்னு இன்னொரு வைஸ் அட்மிரல் வந்து புடிச்சு அவன் கையில அந்த சீப்ரிசம் ஸ்டோனை போட்டு விட்டுருவான். அப்படின்னா என்னாவும் அவனோட பவர்ஸ் தான் வேலை செய்யாதே. அந்த டைமுங்கும் போது கிசரு நெஞ்சிலேயே ஒரு போடு. அவ்வளவுதான் தெரிச்சடிச்சு போய் விழுவான். அவனோட ஆளுங்க எல்லாம் கதறுவாங்க. ஐயோ மார்க்கோ மார்க்கோன்னு. கதறி என்ன பிரயோஜனம், அதான் பொழந்துட்டானே. அங்க கிசரு ஐயோ பவனு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ஜோஸ் இருக்கான்ல அவனை அவகிஜி கம்ப்ளீட்டாவே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். சோ இவங்களோட முக்கியமான கமாண்டர்ஸ் ஒவ்வொருத்தரையா அந்த அட்மிரல்ஸுங்க காலி பண்ணிட்டே வர்றாங்க. கமாண்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு டீம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கமாண்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சுதான் மிச்சவங்க எல்லாருமே போராடுவாங்க. ஏன் நேவிலேயே அட்மிரல்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அசால்ட்டா சரண்டர் ஆயிருவாங்க. இப்போ ஒயிட் பியர்டோட பைரட்ஸுக்கும் நிலைமை தான். ஏன் ஒயிட் பியர்டோட நிலைமையே சரியில்லையே. அகைனு இதை சொல்லி கிண்டல் பண்ணுவானா. ஒயிட் பியர்டு உடனே பல்ல கடிச்சுக்கிட்டு கொல்ல காண்டுல லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.